ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில நெகட்டிவாக ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யோசனை பண்ணலாம். நான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, உண்மையாக தானே நான் இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன்னு, நான் நல்ல பிள்ளையாக தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படின்னு. ஆனால் தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் நமக்கு உண்டு. ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நமக்கு தேவன் அதற்கு நன்மையான முடிவாகத்தான் அதை மாற்றி கொடுக்க போறார். ஏன் தெரியுங்களா? நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி விசேஷமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நெகட்டிவாக காரியங்கள் நடக்கும்போது அதை பற்றி கவலைப்படாமல் விசுவாச உறுதியோடு காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள்லாம் அவருடைய விசேஷித்த பிள்ளைகள். ஆமென். தேவன் தாமே இந்த வசனத்தை கொண்டு இன்று உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆமென்.